சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டியில் 2 இளைஞர்கள் கைது. விகாரை பகுதியில் புகைப்படங்கள் எடுத்ததாக குற்றச்சாட்டு. தமிழ் மக்களின் அரசமைப்பு சார்ந்த உரிமைகள் பெற்றுக் கொடுக்கப்படும். ஸ்ரீலங்கா நிதி அமைச்சர் தெரிவிப்பு. உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகளால் பௌத்த சாசனம் பாதிக்கப்படுகிறது. தேசிய பிக்குகள் ஒற்றுமை ஒன்றியம் தெரிவிப்பு. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பாரிய நிதிச்சுமையை எதிர்கொள்கிறது. ஸ்ரீலங்கா வலுசக்தி அமைச்சர் சுட்டிக்காட்டு. விஜயின் ஆட்சியில் தொடரும் அதிகாரிகள் இடமாற்றம். 40 இந்திய நிர்வாக சேவை அதிகாரிகள் ஒரே நாளில் பணியிடை நீக்கம். லாவோஸ் குகையில் சிக்கியவர்களில் 5 பேர் மீட்பு, 2 மாயம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸவிகாரி பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடி புகைப்படங்களை எடுத்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்களை பலாலி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குறித்த சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளான தனியார் காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீள கையளிக்க வேண்டும் என காணி உரிமையாளர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மற்றும் இன்றைய தினம் சனிக்கிழமை ஆகிய 2 நாட்களும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இந்த நிலையில் வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் விகாரைக்கு செல்வதாக கூறி விகாரை பகுதிக்கு சென்று அங்கு சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடி புகைப்படங்களை எடுத்துள்ளனர். அதனை அவதானித்த காவல்துறையினர் இருவரிடமும் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வழங்கியதை அடுத்து இருவரையும் கைது செய்து பலாலி காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சர்வதேசத்தையும் தமிழ் மக்களையும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏமாற்றி வருவதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தமக்கு அரசாங்கத்தின் எந்த நிதியும் தேவையில்லை எனவும் சரியான நீதி மட்டுமே வேண்டும் என்றும் அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் இன்றைய தினம் வவுனியா பள்ளிய பேருந்து நிலையத்தில் முன்னெடுத்த போராட்டத்தின் போதே இவ்வாறு வலியுறுத்தியுள்ளனர். இன்று சர்வதேசத்தையும் இந்த தமிழ் மக்களையும் ஏமாற்றி வருகின்றது இந்த இலங்கை அரசு. ஏனென்று கேட்டால் காணாமல் போனோர் ஒரு அலுவலகத்தை நிறுவி அதன் ஊடாக $370 மில்லியன் $10,000 மில்லியன் குறைக்கப்பட்டதாக இந்த பிரிட்டோ பெர்னாண்டோ என்பவர் காணாமல் போனோர் அலுவலகத்தின் ஒன்றியத்தின் தலைவராக இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஒன்றை தமிழ் மக்களாகிய நாங்கள் ஒன்றை வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்களாகிய நாங்கள் ஒன்றை கூற விரும்புகின்றோம். இந்த சர்வதேசத்துக்கு நாங்கள் வலிந்து வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் பிரதிநிதிகளாக இருக்கின்றோம். அந்த வகையிலே அவர் கூறி இலங்கை அரசோடு சேர்ந்து அந்த $370 மில்லியன் எடுத்து ராணுவத்தில் இருந்து யுத்தத்தின் போது அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ராணுவத்துக்கு சேர்வார்கள். அவர்களுக்கான இழப்பீடு, அவர்களுக்கான நஷ்டங்கள், அவர்கள் அங்கவீனமுற்றார்கள் என்றாலும் அவர்களுக்கான இழப்பீடுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கும் அரசாங்கத்தினால். ஆனால் அவர்கள் இரட்டை பதிவுகளை மேற்கொண்டு காணாமல் போனோர் என்ற ரீதியிலே பதிவுகளை மேற்கொண்டு இந்த நிதிகளை பெறுவதற்காக இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதியை மழுங்கடிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நிழலாக இருக்கின்றது. எனவே நாம் சொல்கிறோம், இந்த கட்டளந்தவுக்கு என்னென்று கேட்டால் நாம் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான எந்த விதமான இடைக்கால கொடுப்பனவும் எங்களுக்கு தேவையில்லை. முதலில் உண்மையை கண்டறியுங்கள். எங்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், மீள்நிகழ்மையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நாம் தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம். அதை விடுத்து இழப்பீட்டுக்கு கணிப்பிடுவதற்காக நீங்கள் $370 மில்லியன் ஒதுக்கீடு செய்து அதில் பாதீட்டுக்கான முதலீடுகள், நிர்வாக செலவுகள், உங்களோட
ஒதுக்கீடும் தேவையில்லை, எமக்கான இடைக்கால கொடுப்பனவும் தேவையில்லை என்ற ஒரு உறுதித்தன்மையோடு நாம் இன்று இந்த இடத்திலே போராடி கொண்டிருக்கின்றோம். இலங்கை மக்களை தற்போதைய அரசாங்கமே ஏமாற்றுகிறது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் பொழுதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தங்களுக்கு இருக்கும் பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி அரசாங்கம் நினைத்ததையெல்லாம் செய்து வருகிறது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் விவகாரத்தை பொறுத்த மட்டில் அரசாங்க தரப்பினர் மக்களை சந்திக்க தயாராக இல்லை என்பது தெளிவாக புரிகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல் குறித்து ஆராய்வதற்காக நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ள பின்னணியில் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா மாகாண சபை தேர்தல் குறித்து முற்றிலும் முரணான கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இது மக்களை ஏமாற்றும் மற்றும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை அவமதிக்கும் செயலாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் நிதி தொடர்பான முழு அதிகாரமும் நாடாளுமன்றத்திற்கே உள்ளது எனவும் நாடாளுமன்றத்திற்குள் உரிய பிரேரணை ஒன்று கொண்டு வந்தே நிதியை மாற்றியமைக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு மாறாக தன்னிச்சையாக எதனையும் செய்ய முடியாது எனவும் இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் நிதி பற்றிய குழு ஊடாக தற்போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் நாடாளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை பலம் இருப்பதால் இவ்வாறான கருத்துக்களுக்கு எதிராக தண்டிப்பு நடவடிக்கைகளை எடுப்பது சாத்தியம் அல்ல எனவும் ஆனால் இத்தகைய பொறுப்பற்ற கருத்துக்களை கூறாது இருக்குமாறு அவர்களுக்கு அறிவுறுத்த முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பொதுமக்களின் காணிகள் விடுவிக்கப்படும் என நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இலங்கையில் புதிய அரசமைப்பொன்று நிச்சயம் உருவாக்கப்படும் எனவும் அதற்கான காலவரைவு குறித்து இதுவரை அமைச்சரவையில் எவ்வித இறுதி தீர்மானமும் எடுக்கப்படவில்லை எனவும் நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அதே நேரம் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்களுக்கு அரசமைப்பு சார்ந்த உரிமைகளை தமது அரசு கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும் என்றும் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு உறுதியளித்துள்ளார். இலங்கையில் 30 வருட கால யுத்தம் முடிவடைந்தாலும் அதனால் ஏற்பட்ட வடுக்களுக்கும் பாதிப்புகளுக்கும் இன்றளவில் முறையான தீர்வு கிடைக்கவில்லை எனவும் இதன் காரணமாகவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் இன்றும் வீதிகளில் இறங்கி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அனுருகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்த இந்த 1.5 வருட கால பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கில் பல ஏக்கர் நிலங்கள் விடுவிக்கப்பட்டு பல ராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கான வீதிகளும் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் பூர்வீக காணிகளை அவரிடமே முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்ற கொள்கை நிலைப்பாட்டில் தமது அரசு உறுதியாக உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒருவேளை தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட சில காணிகளை விடுவிக்க முடியாமல் போகும் பட்சத்தில் அந்த காணிகளுக்கு சொந்தமானவர்களுக்கு பொருத்தமான மாற்று நிலங்களோ அல்லது உரிய இழப்பீடோ வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பௌத்த மதத்தின் தூண்களாக கருதப்படும் பிக்குகள், பிக்குனிகள், உபாசகர்கள் மற்றும் உபாசிகைகள் ஆகியோரின் அடிப்படைகளை சிதைத்து பௌத்த சாசனத்தை அளிப்பதற்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சக்திகளின் நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தேசிய பிக்குகள் ஒற்றுமை ஒன்றியம் குற்றம் சுமத்தியுள்ளது. அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பௌத்த கட்டமைப்பை சிதைத்து அதனை முற்றாக அளிப்பதற்கான சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேசிய பிக்குகள் ஒற்றுமை ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் எலபத் கம ஞானரத்ன தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார். தலைமை தேரர் தொடர்பான சம்பவத்தை மையப்படுத்தி அரசு சார்பற்ற நிறுவனங்கள் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பிக்குகளுக்கு எதிராக அவதூறுகளை பரப்புவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விகாரி மற்றும் தேவாலயங்கள் சட்டத்தின் கீழ் பௌத்த சாசனத்தை பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடுகளும் ஏற்கனவே உள்ள நிலையில் அவற்றை மீறி செயற்படுவது சாசனத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சங்க சொத்துக்கள் தொடர்பில் மாற்றங்கள் தேவைப்படின முப்பிட மகாநாயக்க தேரர்களிடம் ஆலோசனை பெற்று உரிய முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் விற்பனை செய்யப்படும் பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களினால் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பாரிய அளவிலான கட்டமைப்பு நஷ்டத்தை எதிர்கொண்டு வருவதாக வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாத இறக்குமதி விலைகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட தரவுகளின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது.
இலங்கையில் விற்பனை செய்யப்படும் எரிபொருட்களால் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பாரியளவிலான கட்டமைப்பு நட்டத்தை எதிர்கொண்டு வருவதாக வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாத இறக்குமதி விலைகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த தரவுகளின்படி மானியங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னரே பல எரிபொருள் வகைகளிலும் லிட்டருக்கு அதிகளவான நஷ்டம் பதிவாகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்து துறையினரால் அதிகம் பயன்படுத்தப்படும் பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனையிலேயே கூட்டுத்தாபனம் பெரும் நிதிச்சுமையை தாங்கி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி 1 லிட்டர் பெட்ரோல் 92 ரக எரிபொருளின் இறக்குமதி செலவு 273.59 ரூபாவாகவும் அதற்கான வரி 136.58 ரூபாவாகவும் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் லிட்டர் ஒன்றுக்கு 34.59 ரூபாய் நட்டம் ஏற்படுவதாக தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. அத்துடன் பெட்ரோல் 95 ரக எரிபொருளிலும் லிட்டருக்கு 22.46 ரூபாய் நட்டம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் 1 லிட்டர் ஆட்டோ டீசலின் இறக்குமதி செலவு 560.85 ரூபாவாகவும் வரி 163.27 ரூபாவாகவும் உள்ள நிலையில் அது சந்தையில் 382 ரூபாவிற்கே விற்பனை செய்யப்படுவதால் ஒவ்வொரு லிட்டர் ஆட்டோ டீசலுக்கு 367.70 ரூபாய் நட்டத்தை கூட்டுத்தாபனம் சந்தித்து வருவதாக தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. சூப்பர் டீசல் விற்பனையில் இந்த நட்டம் மேலும் அதிகரித்து லிட்டருக்கு 397.07 ரூபாய் பதிவாகியுள்ளது. இதேவேளை எந்தவிதமான வரிகளும் விதிக்கப்படாத மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் இறக்குமதி செலவு 550.24 ரூபாவாக இருந்த போதிலும் அது 255 ரூபாவிற்கு வழங்கப்படுவதால் 325.53 ரூபாய் நட்டத்தை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எதிர்கொண்டு வருவதாக வலுசக்தி அமைச்சின் தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. இலங்கையில் செலவை ஈடு செய்யக்கூடிய வகையில் மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலைகளை நிர்ணயிக்கும் முறையை மீண்டும் நிலைநிறுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க சர்வதேச நாணய நிதியத்துக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான விரிவான கடன் வசதி திட்டத்தின் 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளை பூர்த்தி செய்து அதற்கான அனுமதியை வழங்குவதற்கு நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை கடந்த 27ஆம் தேதி நடவடிக்கை எடுத்திருந்தது. அதற்கமைய இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களுக்கு ஆதரவளிப்பதற்காக 695 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கைக்கு கிடைத்துள்ளது. இதற்கு முன்னதாக கடந்த 13ஆம் தேதி நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க ஆகியோரின் கையொப்பங்களுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தில் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் முக்கிய நிபந்தனையான செலவை ஈடு செய்யும் மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலை நிர்ணய முறைமை மீண்டும் நிலைநிறுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் எரிபொருள் மானியங்கள் உள்ளிட்ட பிற நிவாரண நடவடிக்கைகள் அனைத்தும் 100 பில்லியன் ரூபாய் எல்லைக்குட்பட்டது என்றும் அது வரும் செப்டம்பர் மாத இறுதிக்குள் முழுமையாக செலுத்தப்பட்டு முடிக்கப்படும் என்றும் அந்த கடிதத்தில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவான கடன் திட்டத்தின் கீழ் நாட்டின் பொருளாதார சீர்திருத்த செயல்முறையை தொடர்ந்து முன்னெடுக்க அரசாங்கம் முழுமையாக அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளதாக ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். ஐபிசி தமிழின் நிறுவனர் கந்தையா பாஸ்கரனின் தயாரிப்பில் உருவாகியுள்ள பொம்மை திரைப்படம் சுவிட்சர்லாந்து நாட்டின் லூர்சென் நகரில் நாளைய தினம் சிறப்பு திரையிடப்பட உள்ளது. தமிழர் தாயகத்தில் உள்ள உள்நாட்டு கலைஞர்களின் கடின உழைப்பிலும் திறமையிலும் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் புலம்பெயர்ந்து வாழும் தமிழுறவுகளுக்காக ஒரு நம் மண் கதை என்ற முழக்கத்தோடு கொண்டு வரப்படுகிறது. இந்த திரைப்படம் சுவிட்சர்லாந்தில் நாளைய தினம் திரையிடப்பட உள்ளது. பொம்மை திரைப்படத்தை திரையரங்கில் கண்டு மகிழ்ந்து இந்த படைப்பின் வெற்றிக்கு முழுமையான ஆதரவை வழங்குமாறு சுவிஸ் வாழ் தமிழுறவுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையால் நாளை முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் யாழ்ப்பாணத்தில் ஞாயிறு சந்தை ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், விதைகள், புதிய நாற்றுக்கள், சவர்க்காரங்கள், கோப்பி வகைகள், இறைச்சி, முட்டை உள்ளிட்ட பொருட்களை மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை யாழ்ப்பாணம் பீட்சா ஹட் வளாகத்தில் இந்த ஞாயிறு சந்தை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் முதல்வர் விஜயின் ஆட்சியில் தொடரும் அதிகாரிகள் இடமாற்ற அதிரடிகளில் ஒன்றாக
மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 40 IAS எனப்படும் இந்திய நிர்வாக சேவை அதிகாரிகள் ஒரே நாளில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழக முதல்வர் விஜய் ஏற்படுத்தி வரும் அதிகாரிகளிடமாற்ற அதிரடிகளில் ஒன்றாக செங்கல்பட்டு, திருவள்ளூர், மதுரை, திருச்சி, கன்னியாகுமரி, வேலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆட்சியாளர்கள் உட்பட 40 IAS எனப்படும் இந்திய நிர்வாக சேவை அதிகாரிகளிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் சிறுவரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டில் கைதான வடபழனி காவல் நிலைய குற்றப்பிரிவின் தலைமை காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நாளில் இந்த மாற்றங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நேற்று அறநிலைத்துறை அமைச்சர் சி. ரமேஷ் ரகசியமாக திடீர் ஆய்வு மேற்கொண்ட அவரது உதவியாளரிடமே முறைகேடாக பணம் பெற்ற அர்ச்சகர் உட்பட 5 பேர் மீது உடனடி நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. லாவோஸில் வெள்ளம் சூழ்ந்த ஒரு குறுகிய குகை ஒன்றுக்குள் சிக்கியிருந்தவர்கள் கடந்த 10 நாட்களாக உலக ஊடகங்களில் இடம் பிடித்த நிலையில் தற்போது அவர்களில் 5 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். எனினும் 2 காணாமற் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய லாவோஸின் ஜாய்ம்பூன் மாகாணத்தில் நடந்த இந்த மீட்பு நடவடிக்கை சர்வதேச கவனத்தை ஈர்த்ததுடன் கடந்த 2018 அயல் தாய்லாந்தில் நடந்த சிக்கலான தாம்லுவாங் குகை மீட்பு நடவடிக்கையை நினைவூட்டியிருந்தது. கடந்த 19ஆம் தேதி இந்த கரடுமுரடான குகைக்குள் தங்கம் தேடுவதற்காக 7 உள்ளூர் கிராமவாசிகள் நுழைந்தனர். இவர்கள் இந்த குகைக்குள் இருந்தபோது திடீரென பெய்த கடுமழை பெரும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி குகையில் குறுகிய பாதைகளை மூழ்கடித்து அவர்கள் ஒரே வழியையும் அடைத்தது. எனினும் வெள்ளம் உள்ளே பாய்ந்த அதே நேரத்தில் அங்கிருந்து ஒருவர் தப்பித்தால் இந்த விடயம் வெளி உலகிற்கு தெரிந்து பெரும் மீட்பு முயற்சி தொடங்கப்பட்டது. கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக குகைக்குள் சிக்கியவர்கள் ஆண்கள் வெள்ள நீரால் சூழப்பட்ட ஒரு உயரமான பாறை திட்டில் சிக்கி முழு இருட்டுக்குள் உயிர் பிழைத்தனர். கடந்த புதன்கிழமை 27ஆம் தேதி இந்த குகைகள் சர்வதேச தலைசிறந்த குகை மூழ்காளர் குழு ஒன்று நுழைந்து இவர்களை கண்டுபிடித்தது. இதன் பின்னர் குகைகளிலிருந்து வெள்ள நீரை வெளியேற்றும் முயற்சிகளும் நடத்தப்பட்டு மீட்பு பணிகள் என்று 5 மீட்கப்பட்டனர். இந்த மீட்பு பணி ஒரு அதிசயம் என பிரபல பிரெஞ்சு குகை மூழ்காளர் ரொபின் குவேஸ்டா தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தையிட்டியில் 2 இளைஞர்கள் கைது. விகாரை பகுதியில் புகைப்படங்கள் எடுத்ததாக குற்றச்சாட்டு. தமிழ் மக்களின் அரசமைப்பு சார்ந்த உரிமைகள் பெற்றுக் கொடுக்கப்படும். ஸ்ரீலங்கா நிதி அமைச்சர் தெரிவிப்பு. உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகளால் பௌத்த சாசனம் பாதிக்கப்படுகிறது. தேசிய பிக்குகள் ஒற்றுமை ஒன்றியம் தெரிவிப்பு. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பாரிய நிதிச்சுமையை எதிர்கொள்கிறது. ஸ்ரீலங்கா வலுசக்தி அமைச்சர் சுட்டிக்காட்டு. விஜயின் ஆட்சியில் தொடரும் அதிகாரிகள் இடமாற்றம். 40 இந்திய நிர்வாக சேவை அதிகாரிகள் ஒரே நாளில் பணியிடை நீக்கம். லாவோஸ் குகையில் சிக்கியவர்களில் 5 பேர் மீட்பு, 2 மாயம். இத்துடன் IBC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.